ஓம் சாந்தி. என்னுடைய பாபா என்ற பட்டி 41 நாட்களுக்காக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பட்டியில் இன்று 30வது நாள். இன்றைய அவ்யக்த முரளியின் தேதி 18/1/1993. முரளியின் தலைப்பு பிரத்யக்ஷதாவின் ஆதாரம். 1. வாக்குறுதி, அதாவது உறுதிமொழி எடுப்பது. 2வது திடத்தன்மையுடன் கூடிய வாக்குறுதி. திடத்தன்மையுடன் நாம் உறுதிமொழி எடுப்பது. பரமாத்மா கடத்தின் மாலையாக கூடிய வெற்றி ரத்தினங்களுக்கு சதா சக்திவானாக இருக்கும் பாப்தாதா கூறினார். இன்று சக்திசாலி தந்தை தனது சக்திசாலி குழந்தைகளுடன் சந்திப்பை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். சக்திசாலி தந்தை ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அனைத்து சக்திகளின் கஜானா, அதாவது சர்வ சக்திகளின் கஜானாக்களை பிராமண ஜென்மம் ஏற்பட்ட உடனேயே பிரப்புரிமையின் ரூபத்தில் கொடுத்து விட்டார். மேலும் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் தனது இந்த அதிகாரத்தை பெற்று சுயம் சம்பன்னமாகி மற்றவர்களையும் சம்பன்னமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த அனைத்து சக்திகளின் கஜானா பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்காகவும் மிகவும் அன்பாகவும் ஒரு நொடியில் கொடுத்து விட்டார். எப்படி கொடுத்தார்? ஒரு நொடியில் நினைவூட்டினார். எனவே நினைவு நாள் சர்வ சக்திகளின் சாவியாகிவிட்டது. என்னுடைய பாபா என்ற நினைவு வந்த உடனேயே தந்தையும் என்னுடைய குழந்தைகளே என்று கூறினார். இந்த ஆன்மீக நினைவு அனைத்து கஜானாக்களின் சாவி. ஒரு செகண்டில் கொடுத்து விட்டார். என்னுடையவர் என்று ஏற்றுக்கொண்ட உடனேயே அனைத்து பிறப்புரிமைகளும் பிராப்தியாகின்றது. எனவே சுலபமாக கிடைத்து விட்டது தானே. இப்பொழுது ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் தந்தையினுடைய பொக்கிஷம் எதுவோ அதுவே என்னுடைய பொக்கிஷம் என்று நிச்சயம் மற்றும் போதையுடன் கூறுகிறார்கள். தந்தையுடைய கஜானாவை தன்னுடையதாக மாற்றிக்கொண்டு விட்டார்கள். இன்றைய நாளுக்கு நினைவு நாள் என்றே கூறுகிறீர்கள். இந்த ஸ்மிருதி திவஸ் குழந்தைகளுக்கு சமர்த்தி திவஸ், சக்திகளை கொடுக்கக்கூடிய நாள் ஆகும். பிராமண பிறவியின் நாளே சக்திகளை பெறுவதற்கான நாளாகும். இன்றைய ஸ்மிருதி திவஸ் நினைவு நாளுக்கு விசேஷ மகத்துவம் உள்ளது. என்ன மகத்துவம்? இன்றைய நினைவு நாளன்று விசேஷமாக பிரம்மா தந்தை தன்னைத்தானே அவ்யக்தமாக்கி வியக்தம் சாக்கார ரூபத்தில் விசேஷமாக குழந்தைகளை உலகிற்கு முன்பு பிரத்யக்ஷம் செய்வதற்காக விசேஷமாக வில் பவர் சர்வ சக்திகளை ஒப்படைத்து விட்டார். ஆரம்பத்தில் தன்னையும் சர்வ சம்பந்தங்களையும் மற்றும் அனைத்து செல்வத்தையும் சேவையின் பொருட்டு சக்திகளுக்கு முன்னால் வில் செய்தார். அதே போல் இன்றைய நினைவு நாளன்று பிரம்மா தந்தை சாக்கார உலகத்தில் சாக்கார ரூபத்தின் மூலமாக உலக சேவைக்கு கருவியாக இருந்து சக்தி சேனையை தன்னுடைய சாக்கார ரூபத்தின் பார்ட் ஏற்று நடிக்க வேண்டி அனைத்து வில் பவர்களையும் குழந்தைகளுக்கு வில் செய்து ஒப்படைத்து விட்டார். சுயம் அவ்யக்த ரூபம் தாரியாக மாறினார். மேலும் குழந்தைகளை வியக்த ரூபத்தில் உள்ள உலக நன்மைக்காக நிமித்தமான கருவி ஆக்கினார். சாக்கார ரூபத்தில் சேவையின் வில் பவர் சக்திகளை சாக்கார ரூபத்தின் சக்திகள் சாக்கார ரூபத்தில் உள்ள வில் பவர் அனைத்து விதமான சக்திகளையும் வில் செய்தார், ஒப்படைத்து விட்டார். இந்த நாளை ஸ்மிருதி திவஸ் நினைவு நாள் மற்றும் சமர்த்தி திவஸ் சக்திகளின் நாள் என்று கூறுகிறார்கள். நினைவின் ஆதாரத்தில் தேசம் மற்றும் விதேசத்தில் நாலாபுறங்களிலும் இருக்கும் குழந்தைகள் நிமித்தமாகி சேவையில் சதா முன்னேறி கொண்டே இருக்கின்றார்கள் என்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கின்றார். ஏனெனில் விசேஷமாக திரிமூர்த்தி வரதானம் குழந்தைகளின் கூடவே இருக்கின்றது. ஷிவ பாபாவுடையதும் இருக்கவே இருக்கின்றது. கூடவே பாக்ய விதாத்தா பிரம்மா தந்தையினுடைய வரதானமும் உள்ளது. ஜெகதம்பா சரஸ்வதி தாயின் மதுர வாணியின் வரதானமும் இருக்கின்றது. எனவே
திருமூர்த்தியின் வரதானங்களால் எளிதாக வெற்றியின் அனுபவம், வெற்றியின் அதிகாரி அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இனி முன்னால் போக போக இன்னும் எளிய சாதனங்கள் மற்றும் சிறந்த வெற்றியின் அனுபவங்கள் ஏற்பட போகிறது. விரைவில் பிரத்யக்ஷதா ஆக வேண்டும் என்று பாப்தாதாவை பிரத்யக்ஷம் செய்வதற்காக ஊக்கம் மற்றும் உற்சாகம் நாலாபுறங்களிலும் குழந்தைகளுக்குள் உள்ளது. எப்பொழுது பிரத்யக்ஷதா ஏற்படும் என்பதையே அனைவரும் விரும்புகிறீர்கள் இல்லையா? இங்கு அமர்ந்தபடியே பிரத்யக்ஷதாவின் முழக்கத்தை கேட்கக்கூடிய வகையில் நாளைக்கே ஆகிவிட வேண்டும் என விரும்புகிறீர்கள் தானே? அவ்வாறு நடக்கத்தான் போகின்றது. அதற்காக என்ன செய்ய வேண்டும்? செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். மேலும் செய்யவும் வேண்டியுள்ளது, செய்வதற்காகவும் உள்ளது. சம்பூர்ண வெளிப்பாட்டின் முழக்கம் ஒலிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு விஷயம் செய்ய வேண்டும். பிரத்யக்ஷதாவின் ஆதாரம் குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான். குழந்தைகள் ஒரு விஷயத்தை அண்டர்லைன் செய்ய வேண்டும். பிரத்யக்ஷதாவின் ஆதாரம் குழந்தைகள் நீங்கள்தான். குழந்தைகள் ஒரு விஷயத்தை அண்டர்லைன் பண்ண வேண்டும். பிரத்யக்ஷதா மற்றும் வாக்குறுதி இவற்றின் பேலன்ஸ் அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாப்தாதா பிளெஸிங்ஸ் ஆசீர்வாதங்கள் மூலமாக கொடுத்துள்ளார். பிரத்யக்ஷதாவிற்கான ஆதாரம் பேலன்ஸ் நம்ம கொண்டு வரணும். நம்முடைய வாக்குறுதி பிராமிஸ், பாபாவை பிரத்யட்சப்படுத்தக்கூடிய விஷயம் ரெண்டுமே பேலன்ஸா இருக்கணும். இதற்கான ஆசீர்வாதங்கள் பாப்தாதா நமக்கு கொடுத்திருக்கார். இப்போ இந்த ஆசீர்வாதங்கள் தான் பாபாவை வெளிப்படுத்துவதற்கான ஆதாரம் ஆகும். திட சங்கல்பம் தினமும் செய்கிறீர்கள். பிறகு பிரத்யக்ஷதாவில் ஏன் தாமதம் இப்பொழுது ஆக வேண்டும்? பாப்தாதா பார்த்தார், வாக்குறுதியை மனதார அன்பாக எடுக்கின்றீர்கள். ஒன்று இருப்பது வாக்குறுதி உறுதிமொழி, மற்றொன்று திடத்தன்மையுடன் கூடிய உறுதிமொழி, திடத்தன்மையுடன் கூடிய வாக்குறுதி. திடத்தன்மையின் வாக்குறுதியின் அடையாளம் என்ன? உயிரே போனாலும் சரி வாக்குறுதி பிராமிஸ் போய்விடக் கூடாது. பணயம் வைக்கும் விஷயம் வந்தது என்றால் பின் சிறு சிறு பிரச்சனைகள் மற்றொரு உயிரையே அவ்வப்பொழுது வரக்கூடிய எவ்வளவுதான் பயங்கரமான ரூபம் கொண்ட நிலைமை சர்க்கம்டன்சனாக உயிரையே பந்தயத்திற்கு முன்னால் இது என்ன? எனவே திட பிரதிகை என்று எதற்கு கூறப்படுகிறது என்றால் எப்பேற்பட்ட நிலைமைகளாக பரிஸ்திதியாக இருக்கலாம். பரிஸ்திதி வெளியிலிருந்து வரக்கூடிய நிலைமையை சுயஸ்திதியின் மூலமாக சுயத்தின் நிலையை அசைத்துவிட முடியாது. ஒரு பொழுதும் எப்பேற்பட்ட நிலைமையிலும் தோற்றுவிட முடியாது. ஹார் அப்படின்னா தோல்வி அடைய முடியாது. ஆனால் கழுத்தின் ஹார் மாலையாகி விடுவார்கள். கழுத்தின் மாலையாக மாறுவாங்க. வெற்றி ரத்தினமாக ஆவாங்க. பரமாத்மா கழுத்தின் சிருங்காரம் ஆவாங்க. இதற்கு தான் திட சங்கல்பம், திடமான உறுதிமொழி, வாக்குறுதி என கூறப்படுகிறது. எனவே திடத்தன்மை என்ற வார்த்தையை அண்டர்லைன் போடுங்க. உறுதிமொழி செய்வது என்றால் பிரத்யக்ஷ நிரூபணம் கொடுப்பது. ஆனால் அவ்வப்பொழுது ஒரு சில குழந்தைகள் உறுதிமொழியை செய்கிறார்கள். கூடவே ஒரு விளையாட்டை மிகவும் நன்றாக விளையாடுகிறார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது சூழ்நிலை ஏற்படும் பொழுது அது உறுதிமொழியை பலவீனமாக மாற்றக்கூடிய காரணமாக இருக்கும். அந்த காரணத்திற்கு நிவாரணம் செய்வதற்கு பதிலாக சாக்கு போக்குகளின் விளையாட்டுகளை நிறைய விளையாடுகிறார்கள். இதில் மிகவும் புத்திசாலிகளாக இருக்கின்றார்கள். சாக்கு போக்கு என்பதற்கான அடையாளம் என்னவாக இருக்கும்? கூறுவார்கள், இப்படி இருக்கவில்லை, இப்படி இருந்தது, இப்படி ஆகாமல் இப்படி இருந்திருந்தது என்றால் அப்படி ஆகியிருக்காது. இவர் இப்படி செய்தால் சூழ்நிலை இப்படி இருந்தது, விஷயம் இது போல இருந்தது, எனவே இப்படி மற்றும் அப்படி. இந்த பாஷை சாக்கு போக்கினுடையது ஆகும். மேலும் திடமான உறுதிமொழியின் பாஷையாவது ஐசா இப்படி ஆனாலும் சரி, வைசா அப்படி ஆனாலும் சரி, ஆனால் நான் தந்தையை போல ஜெய்சா தந்தையை போல ஆக வேண்டும், நான் ஆக வேண்டும். மற்றவர்களை நான் ஆக்க வேண்டியது இல்லை, நான் ஆக வேண்டும். மற்றவர்கள் எப்படி செய்தார்கள் என்றால்
நான் ஆக வேண்டும். மற்றவர்கள் இப்படி செய்தார்கள் என்றால் நான் நன்றாக இருப்பேன் கிடையாது. மற்றவர்கள் சகயோகம் அளித்தார்கள் என்றால் நான் சம்பன்னம் நிறைந்தவர் மற்றும் சம்பூர்ணமாவேன். இந்த பெறுவதற்கு பதிலாக மாஸ்டர் வள்ளலாகி சகயோகம், சிநேகம் மற்றும் சகானுபூதி பரிவு அளிப்பதுதான் பெறுவதாகும். பிராமண வாழ்க்கையின் என்பதின் அர்த்தமே கொடுப்பதுதான் பெறுவதாகும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தான் பெறுவது உள்ளது. எனவே திட உறுதிமொழியின் ஆதாரமாவது சுயத்தை பார்ப்பது, சுயத்தை மாற்றுவது மற்றும் சுய மரியாதையில் இருப்பது. சுயமரியாதை என்பது மாஸ்டர் வள்ளல் தன்மையினுடையதாகும். அவ்வியக்த வருடத்தில் என்ன செய்வீர்கள்? மதுபனில் வாக்குறுதி கொடுத்து விட்டு செல்வீர்கள் மற்றும் அங்கு சென்று சாக்குப்போக்கின் விளையாட்டை விளையாடுவீர்களா? உறுதிமொழியை திடமாக இருப்பதற்கு பதிலாக பலவீனமாக மாற்றி விடுவது அல்லது உறுதிமொழியில் தளர்வு ஏற்படுவதற்கான ஒரே ஒரு அடிப்படை காரணம் இருக்கிறது. எப்படி எவ்வளவுதான் பெரிய இயந்திரமாக இருந்தாலும் சரி, ஒரு சிறிய ஸ்க்ரூ லூஸ் தளர்ந்ததாக இருந்தது என்றால் முழு இயந்திரத்தையே பயனற்றதாக்கி விடுகிறது. அதை போலவே வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக மிகவும் நல்ல நல்ல திட்டங்களை உருவாக்குகின்றீர்கள். புருஷார்த்தம், முயற்சி நிறைய செய்து கொண்டே இருக்கின்றீர்கள். புருஷார்த்தம் மற்றும் பிளான், முயற்சி மற்றும் திட்டத்தை பலவீனம் ஆக்குவதற்கு ஸ்க்ரூ அலட்சிய போக்கு என்ற தன்மையாகும். ஆக பலவிதமான ரூபங்களில் வருகின்றது அலட்சிய போக்கு. மேலும் எப்பொழுதும் புது ரூபங்களிலும் வருகின்றது, பழைய ரூபங்களில் வருவதில்லை. எனவே இந்த கவனக்குறைவு என்ற லூஸ் ஸ்க்ரூ தளர்ந்த ஸ்க்ரூவை டைட், அதாவது இறுக்கி விடுங்கள். இதுவோ நடந்து கொண்டுதான் இருக்கும், ஆகி கொண்டுதான் இருக்கும். இது அலட்சிய தன்மையாகும். ஆகிவிடும், பார்த்து கொள்ளுங்கள், நம்புங்கள். தாதி தீதி என் மீது நம்பிக்கை வையுங்கள், ஆகிவிடும். இல்லை, தந்தையை போல் ஆக வேண்டும், இப்பொழுதே ஆக வேண்டும். மூன்றாவது விஷயம், உறுதிமொழியை திடமான தன்மையிலிருந்து பலவீனமாக ஆக்குவதற்கான ஆதாரம் ஏற்கனவே நகைச்சுவையோடு கூறியிருந்தோம். ஒரு சில குழந்தைகளுடைய கிட்ட பார்வை பலவீனமாக உள்ளது, மேலும் தூர பார்வை மிக கூர்மையாக இருக்கின்றது. கிட்ட பார்வை என்பது சுயத்தை பார்ப்பது, சுயத்தை மாற்றுவது. மேலும் தூர பார்வை என்பது மற்றவர்களை பார்ப்பது, அதில் கூட பலவீனங்களை பார்ப்பது, விசேஷ தன்மைகளை பார்ப்பதில்லை. எனவே ஊக்கம் உற்சாகத்தில் பலவீனம் ஏற்பட்டு விடுகிறது. பெரியவர்கள் இப்படிதான் செய்கிறார்கள், பெரியவங்க கூட இப்படிதான் செய்யறாங்க, நாங்க சின்னவங்களா இருக்கோம். எனவே தூரத்து பலவீனத்தை பார்ப்பதற்கான பார்வை ஏமாற்றி விடுகிறது. இது காரணமாக உறுதிமொழியை நடைமுறையில் கொண்டு வர முடியாமல் இருக்கின்றார்கள். புரிந்ததா காரணம் என்ன என்று? எனவே இப்பொழுது ஸ்க்ரூ இதை டைட் செய்ய வருமா இல்லையா? அறிவு என்ற ஸ்க்ரூ டிரைவர் இதுவே இருக்கிறது இல்லையா? எந்திரமாக இருக்கிறது தானே? இந்த வருடம் புரிந்து கொள்வது, விரும்புவது மற்றும் செயல்படுவது, இந்த மூன்றையும் சமமானதாக மாற்றுங்கள். மூன்றையும் சமமாக ஆக்குவது என்றால் பாப் சமான் தந்தைக்கு சமமாக ஆவது. ஒருவேளை பாப்தாதா அனைவரும் எழுதி கொடுங்கள் என்று கூறினால் ஒரு நொடியில் எழுதி விடுவீர்கள். காகிதத்தில் எழுதுவது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நெற்றியின் மீது திட சங்கல்பம் என்ற மை மூலமாக எழுதிவிடுங்கள். எழுத தெரிகிறது தானே? நெற்றியில் எழுத தெரிகிறதா, இல்லை காகிதத்தில் தான் எழுத தெரிகிறதா? எல்லோரும் எழுதினீர்களா? பக்கா திடமாக எழுதினீர்களா? அரைகுறையாக 2 நாட்களில் அழிந்து விடுவது போல ஒன்றும் எழுதவில்லையே. செய்தேதான் ஆக வேண்டும். உயிரே போனாலும் உறுதிமொழி போகக்கூடாது. அப்பேற்பட்ட திட சங்கல்பம் தான் பாப்சமான் தந்தைக்கு சமமாக சுலபமாக ஆக்கும். இல்லை என்றால் சில நேரங்களில் உழைப்பு, சில நேரங்களில் அன்பு, இதே விளையாட்டு நடத்தி கொண்டே இருப்பீர்கள். இன்றைய நாள் தேசம் விதேசத்தின் அனைத்து குழந்தைகளும் உடலால் அங்கிருந்தாலும் சரி, மனதால் மதுபனில் இருக்கின்றார்கள். அனைத்து குழந்தைகளின் நினைவு நாளின் அலௌகிக்க அனுபவங்களில் நல்ல நல்ல அனுபவங்கள் செய்துள்ளார்கள், சேவையும் செய்துள்ளார்கள் என்பதை பாப்தாதா பார்த்தார். ஒவ்வொரு குழந்தைக்கும் அலௌகிக்க அனுபவங்களில் மற்றும் சேவைக்கான வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்.
அனைவருடைய சுத்த சங்கல்பங்கள், இனிமையிலும் இனிமையான ஆன்மீக உரையாடல்கள், அன்பின் முத்துக்களின் மாலைகள் பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்து விட்டுள்ளன. அதற்கு பதிலாக பாப்தாதா சிநேகத்தின் மாலைகளை அனைத்து குழந்தைகளின் கழுத்தில் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு குழந்தையும் அவரவர் பெயரை கூறிக்கொண்டே விசேஷ அன்பு நினைவை ஏற்றுக்கொள்ளவும் பாப்தாதாவிடம் இருக்கக்கூடிய ஆன்மீக வயர்லெஸ் செட் இல்லாத கம்பி சாதனம் எவ்வளவு சக்திசாலியாக இருக்கிறது என்றால், அதாவது கம்பி இல்லாத சாதனம் வயர்லெஸ் செட் எவ்வளவு சக்திசாலியாக இருக்கிறது என்றால், அவரிடம் ஒரே நேரத்தில் அநேக குழந்தைகளின் இதயத்தில் குரல் வந்து சேர்ந்து விடுகிறது. குரல் மட்டும் வந்து சேருகிறது என்பது அல்ல, அனைவருடைய சிநேகம் நிறைந்த உருவங்கள் கூட வெளிப்பட்டு விடுகின்றன. எனவே அனைவரையும் முன்னால் பார்த்து விசேஷ அன்பு நினைவுகளை வழங்கி கொண்டிருந்தார். நல்லது. அனைத்து சக்திசாலி ஆத்மாக்களுக்கு திடமான வாக்குறுதி மற்றும் பிரத்யக்ஷதாவின் பேலன்ஸ் கொண்டிருக்கக்கூடிய சிறந்த ஆத்மாக்களுக்கு சதா புரிந்து கொள்ளுதல், விரும்புதல் மற்றும் செயல்படுதல், இந்த மூன்றையும் சமமானதாக மாற்றிவிடக்கூடிய பாப் சமான் தந்தைக்கு சமமான குழந்தைகளுக்கு சதா பிரச்சனைகளை தோற்கடித்து விடக்கூடிய ஹார் மற்றும் தோல்வி, ஹார் மற்றும் மாலை, பரமாத்மா கழுத்தின் மாலையாகி விடக்கூடிய வெற்றி ரத்தினங்களுக்கு சக்திவான் பரமாத்மாவின் பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். அனைவருக்கும் நன்றி. ஓம் சாந்தி.